எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலே 12 13 அமைப்புக்கு குறையாம இருக்கு. இந்த அமைப்புகளை பூராவும் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவாக எங்களால் பேச வைக்க முடியும். பொதுமக்களிடத்தில் இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறது, ஸ்டாலின் ஏன் இதை கண்டுக்க மாட்டாரு, யார் கோச்சுக்குவான் இவருக்கு என்று கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலே உங்களுடைய பிரச்சார யுக்தியை நீங்கள் மாற்றினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக விரைவாக அரசுக்கு ஒரு நிர்பந்தம் வரும். பல பேரும் பேசுவார்கள், பல அமைப்புகளும் பேசும், பொதுமக்கள் பேசுவார்கள். கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்க, போக்குவரத்து கழகம் மொத்த பஸ்ஸையும் நிறுத்திருச்சுன்னா சமூகம் எப்படி இயங்கும் அப்படி எண்ணி பாருங்கிற சிந்தனையை நீங்கள் கொண்டு போனாலே உங்களுடைய கோரிக்கை நியாயத்தை புரிந்து கொண்டு இது வெற்றியடை செய்ய வேண்டும். எவ்வளவு அபாயகரமான சூழ்நிலையிலும் கூட இந்த கழக செயல்பாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் தொழிலாளிகள் தான். அவர்களுடைய நியாயம் வெல்ல வேண்டும் என்று அனைத்து பகுதி மக்களும் உங்களுக்கு ஆதரவாக திரண்டு வருவார்கள். அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் கேட்டால் அல்லது நீங்கள் விரும்பினால் அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்று தெரிவித்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற நம்முடைய தலைமைக்கும் தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பிலேயும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலேயும் உங்களுடைய பாராட்டத்தை வாழ்த்துகிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்களே.